எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. மாட்டி விடணும்னா என்ன செய்யணும்னு தெரியுமா? மொத்த வெப்சைட்டுக்கு போங்க, அதுக்கு பிறகு நீங்க அந்த டீடைல்ஸ் போடுங்க, அதுக்கு பிறகு மாட்டி விடலாம். ஓகே, ஏன்னா வாழ்க்கையில என்னதான் நடக்கும் நமக்கு தெரியாது. ஓகே, கௌரி நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்க ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் செய்யறாங்க. சோ நான் ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்கேன். இது அநியாயமா தெரியல உனக்கு? சூர்யா 10 வயசு பையனா நடிக்கும் போது ஏத்துக்கிறீங்க. அது கிராபிக், நான் ஒரிஜினல். உனக்கு அவதார் லெவல்ல செஞ்சாலும் கஷ்டம் தான். முடியாது, பார்ல ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன். காலு பாதியா விட்டணுமே. சரி, ஓகே ஓகே, ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காரு. வாங்க ஃபுல் கதையை கேட்போம்பா. இத உங்களுக்காக வருகிறது. இது எப்படி இருக்கு? ஹலோ அக்கா, நீங்க ஸ்கூல் பஸ் வேன் செய்றீங்களா? ஆமா. என்ன ஏத்திட்டு போவடிமா? உங்களேவா? நீங்க ஸ்கூல் பிள்ளை இல்லையா? ஸ்கூல் பிள்ளை தான்க்கா. எந்த ஸ்கூல் பிள்ளை? சரி, நீங்க என்ன ஸ்கூல் ஏத்தணுமா? ஸ்கூல் ஏத்தாதீங்கக்கா, என்ன ஏத்துங்கக்கா. 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டா? இப்ப புதுசா நான் இந்த ஸ்கூலுக்கு மாறி வந்தேன். சோ இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் எப்படி டிரான்ஸ்போர்ட் இல்ல. சரி வாங்க. எங்க வாங்க வரட்டும்? நீங்க தான் ஏத்திட்டு போனோம். சரி, வேன்ல வாங்க. வேனா? ஆமா. ஓகே, எங்க இருந்து எங்க ஏத்திட்டு போவீங்க? பூச்சம் பரடானால இருந்து பூச்சம் சைடு உள்ள பூச்சம் பரடானா சைடு இருக்கிற எல்லா இடத்துல இருந்து ஸ்கூல் ஏத்திட்டு போவேன். ஓ, ஸ்கூல் பையன் மாதிரியே தெரியலையே குரலு. என் குரல் அப்படிதாங்க, கத்தி கத்தி நான் அந்த மாதிரி ஆச்சுக்கா. சின்ன வயசுலயேவா? சின்ன வயசுல இருந்து கத்துறாங்க. போய் 1ஆம் ஆண்டு பி அப்படியே சொல்லி சொல்லி என் வாய்ஸ் இப்படி இருக்குக்கா. ஏன் நீங்களே அடிச்சு பேசுறீங்க? அம்மா அப்பாலாம் இங்கயா? அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, உன் பொழப்பு நீயே பாத்துக்கோ, நீ இந்த மாதிரிலாம் செய்யாத, நீ நான் அவங்களை கண்டுக்க மாட்டேன்னு. ஏன்னா நான் கொஞ்சம் ராங்கிக்கா. ஆமாவா? இந்த பிள்ளைங்களும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்கிட்ட கோச்சிட்டாங்கக்கா. உங்களே பேச சொல்லிட்டாங்களா? அதான் பேச சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு எனக்கு ஒண்ணு இல்ல, நீ வீட்டு விட்டு போயிரு சொல்லிட்டு. எனக்கு என்ன செய்யறது தெரியல, என் பொழப்பு நான் தானுக்கா பாக்கணும். அப்ப நான் தானே நீங்க அந்த பாயோட அப்பாங்களா? நான் தான்க்கா போய். நீங்கதான் போயா? நான் நினைக்கிறேன் நீங்க ராங்கா எதுவும் அடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எங்க அப்பாட்ட என்ன பேசுறீங்களா? எங்க அப்பா கொஞ்சம் ஓகே. ஆமாவா? கொடுங்க, உங்க அப்பாட்டே கேக்குறேன். இருங்க, விட்டு பேச சொல்றாருன்னு. அதான் பாருங்க, எங்க அப்பாட்டே பேசுங்க. கொடுங்க. எப்பா பேசுவா. என்ன பேசுறது? ஹலோ, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணுங்களா? ஆமாங்க, என் பையனுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். ஏன் பையனை விட்டு பேச சொல்றீங்க? நீங்க பேச வேண்டிய. அவன் ரொம்ப ராங்கி, அதான் அவனே பேசிட்டு சொல்லிட்டேன். என்ன ராங்கியா இருந்தும் பையன் மேல அக்கறை எடுத்து நீங்க தான் பேசணும். பையனை பேச சொல்லாதீங்க. என் பையன் பத்தி என்ன நீ சொல்றது? ஓகே, இங்க பாருங்க, ரூட்டா பேசாதீங்க. நான் நல்ல மாதிரி தானே பேசுறேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி உங்களுக்கு நான் டிரான்ஸ்போர்ட் எப்படி கொடுக்கறது? இப்பா போப்பா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவேன். நானே பேசினேன். நீங்க என்ன செய்யுங்க, வேற டிரான்ஸ்போர்ட் பாத்துக்குங்க, இது வேண்டாம். அக்கா, நான் என்ன ஒரு நாள் நீ ஏத்திட்டு போங்க. வர மாட்டேன், நானு வேற கான்டாக்ட் கொடுக்கறேன், அங்க பேசிக்கிறீங்களா? வேற கான்டாக்ட்? சோறு கொடுப்பாங்களா அவங்க பஸ்ல? இல்ல, ஸ்கூல்ல கொடுப்பாங்க. ஸ்கூல்ல இல்லக்கா, எனக்கு பஸ்ல பசிக்குங்கா. அப்புறம் எனக்கு பசிச்சா பிள்ளைங்களை அடிப்பேன், அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுவேன், உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஆமாவா? இன்னைக்கு நான் ஸ்கூல்ல பாக்குறேங்க, 1 மணிக்கு வாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவு. எங்களுக்கு கோ-கரிக்குலம் இதெல்லாம் வச்சிருக்காங்க 6ஆம் ஆண்டுக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேது. உங்க அம்மாவே பேச சொல்லுங்க. எங்க அப்பாவே இப்படி பேசுறாரு, எங்க அம்மா எப்படி பேசுவாங்க? ஐயோ, நீங்க படிக்கிறீங்களா இல்லையா? உண்மையா படிக்கிறேன்க்கா, 6ஆம் ஆண்டுக்கா, எனக்கு பரீட்சை வருதுக்கா. ஏன் திடீர்னு அப்ப படிக்கிற ஸ்கூல்ல அங்கேயே படிக்க வேண்டியதானே? இவங்க பின்னா பண்ணி என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, சரி, நான் குழப்பமா இருக்கு, நான் வச்சிருக்கேன். எனக்கே குழப்பமா தான் இருக்குக்கா. இன்னைக்கு வர முடியுமா? இன்னைக்கு ஸ்கூல் லீவு. எனக்கு ஸ்கூல் இருக்கு, எல்லா பிள்ளைங்களும் வந்திருக்கு ஸ்கூலுக்கு. ஐயோ, நீங்க போய் சொல்றீங்க. அப்பனா வந்திருக்காங்கக்கா. ஸ்கூலா தம்பா முதல் ஸ்டூடெண்ட்னாலே எனக்கு தெரியல, குரலே வேற மாதிரி இருக்கு. பாருங்க, நல்லா பேசுறேன் அக்கா. சரி, எனக்கு டைம் இல்ல, நான் வச்சிடுறேன். அக்கா, ஐயா, இங்க பாருங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு வேற கான்டாக்ட் நம்பர் தரேன், அங்க கூப்பிட்டுக்குங்க. அவர்கிட்ட கால் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லட்டுங்களா? யாருக்கிட்ட? நீங்க நம்பர் கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. அவரு இது எப்படி இருக்குன்னு கேட்டாருன்னா? அவரே அப்படி கேக்குறாரு, அவரு கேட்க மாட்டாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அப்புறம் நானும் கேட்பேன். நான் உங்ககிட்ட தான் இது எப்படி இருக்கு சொல்லலான்னு வந்தேன். ஏன் என்கிட்ட சொல்றீங்க இது எப்படி? ஏன்னா நான் உதயா THL இருந்து கூப்பிடுறேன். உண்மையாவா? இது எப்படி இருக்கு? அக்கா, உண்மையாவா? ஆமாக்கா. சரிங்கய்யா. இது எப்படி இருக்கு?
எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. மாட்டி விடணும்னா என்ன செய்யணும்னு தெரியுமா? மொத்த வெப்சைட்டுக்கு போங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து அந்த டீடைல்ஸ் போடுங்க. அதுக்கு பிறகு மாட்டி விடலாம். ஓகே. ஏன்னா வாழ்க்கையில என்னதான் நடக்கும் நமக்கு தெரியாது. ஓகே, கௌரி நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்க ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் செய்யறாங்க. சோ நான் வந்து ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்கேன். இது அநியாயமா தெரியல உனக்கு? சூர்யா 10 வயசு பையனா நடிக்கும் போது ஏத்துக்கிறீங்க. அது கிராபிக். நான் ஒரிஜினல். உனக்கு வந்து அவதார் லெவல்ல செஞ்சாலும் கஷ்டம் தான். முடியாது. பார்ல ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன். காலு பாதியா விட்டணுமே. சரி, ஓகே ஓகே, ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காரு. வாங்க ஃபுல் கதையை கேட்போம்பா. இத உங்களுக்காக வருகிறது. இது எப்படி இருக்கு? ஹலோ அக்கா, நீங்க ஸ்கூல் பஸ் வேன் செய்றீங்களா? ஆமா. என்ன ஏத்திட்டு போவீமா? உங்களேவா? நீங்க ஸ்கூல் பிள்ளை இல்லையா? ஸ்கூல் பிள்ளை தான்க்கா. எந்த ஸ்கூல் பிள்ளை? சரி, நீங்க என்னது ஸ்கூல் ஏத்தணுமா? ஸ்கூல் ஏத்தாதீங்கக்கா, என்ன ஏத்துங்கக்கா. 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டா? இப்ப புதுசா நான் இந்த ஸ்கூலுக்கு மாறி வந்தேன். சோ இப்ப வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் எப்படி டிரான்ஸ்போர்ட் இல்ல. சரி வாங்க. எங்க வாங்க வரட்டும்? நீங்க தான் ஏத்திட்டு போனோம். சரி வேன்ல வாங்க. வேனா? ஆமா. ஓகே, எங்க இருந்து எங்க ஏத்திட்டு போவீங்க? பூச்சம் பரடானால இருந்து பூச்சம் சைடு உள்ள இது உள்ள பூச்சம் பரடானா சைடு இருக்கிற எல்லா இடத்துல இருந்து ஸ்கூலுக்கு ஏத்திட்டு போவேன். ஓ, ஸ்கூல் பையன் மாதிரியே தெரியலையே குரலு. என் குரல் அப்படிதாங்க, கத்தி கத்தி நான் அந்த மாதிரி ஆச்சுக்கா. இன்னும் சின்ன வயசுலயேவா? சின்ன வயசுல இருந்து கத்துறாங்க. போய் ஒண்ணாம் பி அப்படியே சொல்லி சொல்லி என் வாய்ஸ் இப்படி இருக்குக்கா. ஏன் நீங்களே அடிச்சு பேசுறீங்க? அம்மா அப்பா எல்லாம் இங்கயா? அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, உன் பொழப்பு நீயே பாத்துக்கோ, நீ இந்த மாதிரிலாம் செய்யாத, நீ வந்து நான் அவங்களை கண்டுக்க மாட்டேன்னு. ஏன்னா நான் கொஞ்சம் ராங்கிக்கா. ஆமாவா? இந்த பிள்ளைங்களும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்கிட்ட கோச்சிட்டாங்கக்கா. உங்களே பேச சொல்லிட்டாங்களா? அதான் பேச சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு எனக்கு ஒண்ணு இல்ல, நீ வீட்டு விட்டு போயிரு சொல்லிட்டு. எனக்கு என்ன செய்யறது தெரியல, என் பொழப்பு நான் தானுக்கா பாக்கணும். அப்ப நான் தானே நீங்க அந்த பாயோட அப்பாங்களா? நான் தான்க்கா போய். நீங்கதான் போயா? நான் நினைக்கிறேன் நீங்க ராங்கா எதுவும் அடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எங்க அப்பா என்ன பேசுறீங்களா? எங்க அப்பா கொஞ்சம் ஓகே. ஆமாவா? கொடுங்க, உங்க அப்பாட்டே கேக்குறேன். இருங்க, விட்டு பேச சொல்றாருன்னு. அதான் பாருங்க, எங்க அப்பாட்டே பேசுங்க. கொடுங்க கொடுங்க. எப்பா பேசுப்பா. என்னதான் பேசுறது? ஹலோ, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணுங்களா? ஆமாங்க, என் பையனுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். ஏன் பையனை விட்டு பேச சொல்றீங்க? நீங்க பேச வேணும். அவன் ரொம்ப ராங்கி, அதான் அவனே பேசிட்டு சொல்லிட்டேன். என்ன ராங்கியா இருந்தும் பையன் மேல அக்கறை எடுத்து நீங்க தான் பேசணும். பையனை பேச சொல்லாதீங்க. என் பையன் பத்தி என்ன நீ சொல்றது? ஓகே, இங்க பாருங்க, ரூட்டா பேசாதீங்க. நான் நல்ல மாதிரி தானே பேசுறேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் டிரான்ஸ்போர்ட் எப்படி கொடுக்கறது? இப்பா போப்பா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவேன். நானே பேசினேன். நீங்க என்ன செய்யுங்க, வேற டிரான்ஸ்போர்ட் பாத்துக்குங்க, இது வேண்டாம். அக்கா, நான் என்ன ஒரு நாள் நீ ஏத்திட்டு போங்க. வர மாட்டேன். நானு வேற கான்டாக்ட் கொடுக்கறேன், அங்க பேசிக்கிறீங்களா? வேற கான்டாக்ட்? சோறு கொடுப்பாங்களா அவங்க பஸ்ல? இல்ல ஸ்கூல்ல கொடுப்பாங்க. ஸ்கூல்ல இல்லக்கா, எனக்கு பஸ்ல பசிக்குங்கா. அப்புறம் எனக்கு பசிச்சா பிள்ளைங்களை அடிப்பேன், அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுவேன், உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஆமாவா? இன்னைக்கு நான் ஸ்கூல்ல பாக்குறேங்க, 1 மணிக்கு வாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவு. எங்களுக்கு வந்து கோகரிக்குலம் இதெல்லாம் வச்சிருக்காங்க 6ஆம் ஆண்டுக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டுது. உங்க அம்மாவே பேச சொல்லுங்க. எங்க அப்பாவே இப்படி பேசுறாரு, எங்க அம்மா எப்படி பேசுவாங்க? ஐயோ, நீங்க படிக்கிறீங்களா இல்லையா? உண்மையா படிக்கிறேன்க்கா, 6ஆம் ஆண்டுக்கா, எனக்கு பரீட்சை வருதுக்கா. ஏன் திடீர்னு அப்ப படிக்கிற ஸ்கூல்ல அங்கேயே படிக்க வேண்டியதானே? இவங்க பின்னா பண்ணி வந்து என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ சரி, நான் குழப்பமா இருக்கு, நான் வச்சிருக்கேன். எனக்கே குழப்பமா தான் இருக்குக்கா. இன்னைக்கு வர முடியுமா? இன்னைக்கு ஸ்கூல் லீவு. எனக்கு ஸ்கூல் இருக்கு, எல்லா பிள்ளைங்களும் வந்திருக்கு ஸ்கூலுக்கு. ஐயோ, நீங்க போய் சொல்றீங்க. அப்பனா வந்திருக்காங்கக்கா. ஸ்கூலா தம்பா முத ஸ்டூடெண்ட்னானே எனக்கு தெரியல, குரலே வேற மாதிரி இருக்கு. பாருங்க, நல்லா பேசுறேன் அக்கா. சரி, எனக்கு டைம் இல்ல, நான் வச்சிடுறேன். அக்கா ஐயா இங்க பாருங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு வேற கான்டாக்ட் நம்பர் தரேன், வந்து அங்க கூப்பிட்டுக்குங்க. அவர்கிட்ட கால் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லட்டுங்களா? யாருக்கிட்ட? நீங்க நம்பர் கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. அவரு இது எப்படி இருக்குன்னு கேட்டாருன்னா
அவரே அப்படி கேக்குறாரு, அவரு கேட்க மாட்டாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அப்புறம் நானும் கேட்பேன். நான் உங்ககிட்ட தான் இது எப்படி இருக்கு சொல்லலான்னு வந்தேன். ஏன் என்கிட்ட சொல்றீங்க இது எப்படி இருக்கு? ஏன்னா நான் உதயா THL கூப்பிடுறேன். Oh my God. உண்மையாவா? இது எப்படி இருக்கு? அக்கா உண்மையாவா? ஆமாக்கா. சரிங்கய்யா. இது எப்படி இருக்கு?